பித்தப்பையில் கற்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபைண்டிங்ஸ் வந்திருக்கா? கால் ஸ்டோன்ஸ். இந்த பித்தப்பை கற்கள் நிறைய இருக்குது, மல்டிபிள் ஸ்டோன்ஸ் இருக்குது. அதனால் சில கற்கள் பெருசாக இருக்கிறதுனால தானாக டிசால்வ் ஆகாது. பித்தப்பையவே ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பித்தப்பையை ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குமான்னு பார்த்துட்ருக்கேன். உள்ளேயே கற்கள் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தேடிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா இந்த பதிவை தயவு செய்து முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இந்த பித்தப்பை கற்கள் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க பித்தப்பை கற்களை டிசால்வ் பண்ணிட்டா பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு. ஆமாம் தானே? கண்டிப்பாக கிடையாதுங்க. பித்தப்பை கற்கள் இருக்கிற கற்களை நம்ம ட்ரீட்மெண்ட்டில் டிசால்வ் பண்ணிட முடியும். ஆனால் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அது உருவாகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இந்த காரணத்தை நம்ம ட்ரீட் பண்ணால் மட்டுமே அது உருவாகாமல் தடுக்க முடியும் இல்லைங்களா? இப்போ உருவானதுக்கு இப்போ இருக்கிற கற்களை கரைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் ஃப்யூச்சரில் வராமல் இருக்கிறத தடுத்தால் மட்டுமே நம்ம முழுமையான சக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. இதுக்கு என்ன செய்யணும்? இது ஏன் வருது? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு தெளிவாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முழுசாக பாருங்கள். இந்த ரூட் காஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், அதாவது ஒரு பிரச்சனை உருவாகுது நம்ம உடம்புல, அந்த பிரச்சனை வர்றதுக்கான காரணம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அந்த காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பிரேக் பண்ணாத வரைக்கும் until unless we break the root cause நம்மளோட பிரச்சனைகள் சால்வ் ஆக போகிறது இல்லை. அதே மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற இந்த பித்தப்பை கற்கள் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாதுங்க. பிரச்சனையோட வெளிப்பாடு. ஒவ்வொரு பதிவுலையும் நாங்கள் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நீங்கள் சஃபர் ஆகிட்டு இருக்கிறதோ உங்களுக்கு தெரியப்படுத்துகிற விஷயமோ பிரச்சனை இல்லை, பிரச்சனையோட வெளிப்பாடு மாத்திரமே. இப்போ இந்த பித்தப்பை கற்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது சார்ந்த, அதாவது அதோட சப்போர்ட்டிங் ஆர்கன்னு சொல்லக்கூடிய லிவர் சார்ந்த பிரச்சனையும் இருக்கக்கூடும். கண்கள் சார்ந்த பிரச்சனை, கண் எரிச்சல், தண்ணி வடிகிறது, செவந்துக்கிற மாதிரி இருக்கிறது, டைஜஷனில் பிரச்சனை, எதுக்களிக்கிறது, அசிடிட்டி, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி இருக்கிறது, தூக்கமே வரமாட்டேங்குது, சுத்தமாக 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே முழிச்சுக்கிற மாதிரி இருக்கிறது, கண்கள் பயங்கரமாக எரிச்சலை கொடுக்கறது, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றோம் அல்லது எண்ணெய் மசாலா புளிப்பு வெஜிடேரியனாக இருந்தாலும் இந்த விஷயங்களை சாப்பிடும்போது ரொம்ப டைஜஷன் ப்ராப்ளம், பயங்கரமான நெகட்டிவ் தாட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இது ஒரு இண்டிகேஷன் தாங்க. பித்தப்பை கற்களும் ஒரு இண்டிகேஷன் தான். இதுதான் இது, அதாவது நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இந்த விஷயம்தான், இந்த லிவர் அண்ட் கால் பிளாடர் ரெண்டும் சேர்ந்து தான் அந்த கற்களை உருவாக்கியிருக்கு. அப்போது அதில் இருக்கிற உயிர்த்தன்மையை நம்ம ட்ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக இருக்கிற கற்களும் கரைஞ்சிரும், ஃப்யூச்சரில் வராமல் தடுத்துக்க முடியும். இப்போ உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக அக்குபஞ்சரை ட்ரை பண்ணுங்கள்.